நான் கேட்டிருக்கிறேன். ஒரு அதாவது சிறைச்சாலையினுடைய சூப்பரண்டன் அவரோடு கூட பழகுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த சிறைச்சாலையில் இந்த தூக்கு தண்டனை பெற்ற அந்த கைதி தூக்கு தண்டனையினுடைய நாளை நியமித்து விட்டால் அவன் தூங்கவே மாட்டானான். ராத்திரியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பானான், ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டு இருப்பானான், திட்டுவானா. இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் என்ன பண்ணுவான், கண்ணாபனான்னு திட்டுவானா. நீ நல்லா இருப்பியா, நீ உருப்படுவியா, உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குமா, அப்படி என்று சொல்லி பலவிதமான சாப வார்த்தைகளை அள்ளி விடுவான். போகும்போது அழுதுட்டு போவான், வேதனையோடு போவான். இப்போ போலீஸ்காரெல்லாம் ரெடியாக நிற்பாங்க, கையில் விலங்கு போட்டிருப்பாங்க. உள்ளே போயிட்டு அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக அங்கேருந்து பாடி வரும் வெளியே. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், எப்படி இருக்கும். ரெடியாக அந்த சரீரத்தை வாங்குவதற்கு இருப்பாங்க. நம்ம ஏசப்பா சிலுவையில் அறையப்பட கொண்டு போனார். ஒரு வார்த்தை கூட அவங்க அம்மாலாம் அவங்க அண்ணன் அவங்கெல்லாம் அழுதாங்க, கூட இருக்கிறவங்களாம் அழுதாங்க. ஆனால் ஏசு அழவே இல்லை. அவர் ஒன்றுமே சொல்லலை. சிலுவையில் போய் தான் 7 வார்த்தையை சொன்னார். சிலுவையில் போய் தான் என்ன பண்ணார், ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பி அந்த கல்வாரி மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்.